வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா செய்கை, அது படிப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒப்புவித்தால் உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் லார்ட். ஹோலி ஸ்பிரிட் ரிவர் சர்ச்லேருந்து ஷைனி பேசுகிறேன். என்னோட சாட்சி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னா, ஸ்கூல் 12th முடிச்சுட்டு காலேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன காலேஜ் சேரலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த காலேஜ் போய் பார்த்தோம். ஓகே, இந்த காலேஜில் சேரலாம் அப்படின்னு நினச்சோம். ஸ்டார்டிங் ஃபீஸ்லாம் கட்டிட்டோம். ஆனால் லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, இல்லை இந்த காலேஜில் சீட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கப்போ கவுன்சிலிங்கில், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நான் என்ன பண்ணேன்னா, கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன். கவுன்சிலிங்கில் எனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிச்சு. அதே மாதிரி பஸ்ஸும் அதில் ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீ பஸ் அண்ட் காலேஜுக்கு ரெகுலராக வர மாதிரி நல்ல காலேஜாக கிடச்சிச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த காலேஜில், விருப்பப்பட்ட காலேஜில் கிடைக்கலையே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சோர்ந்து போயிட்டோம். லாஸ்ட் நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஏசப்பா என்ன ஏசப்பா பண்ணுறது அப்படின்னு நாங்கள் கடவுள்கிட்ட தான், ஏசப்பா கிட்ட தான் வேண்டிக்கிட்டோம். ஏசப்பா கவுன்சிலிங் மூலயமா நான் என்ன குரூப் விருப்பப்பட்டு படிக்கணும்னு நான் நினச்சினோ அதே குரூப் எனக்கு கிடைக்க தேவன் கிருபை பாராட்டினார். அதுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அதே மாதிரி யூத் பசங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்க வாலிப பசங்க எல்லாருமே ட்ரக்ஸ்க்கு ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி இருக்காங்க. அது இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் தேவன் அதை விரும்பலை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாற்றிக்கங்க. ஏசப்பா ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டார், யார் மூலியமாக தான் பேசுவார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து வெளியே ஃபுல்லாக வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வர முடியும். தேவன் அதுக்கு உதவி செய்வார். நீங்கள் தேவனை பிடிச்சிக்கங்க. தேவன் உங்களை எப்போவுமே கைவிட மாட்டார். இந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வரையுமே தேவனை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன், தேவனை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். தேவன் என்னை இதுவரை விட்டதோ இல்லை, என் தலையை குனி விட்டதோ இல்லை, என்னை எப்போவுமே மென்மையாக தான் வச்சுருக்காரு. அதுக்கு ஏசப்பாக்க நன்றி செலுத்துக்கிறேன். அடுத்ததாக ஆவியானவரின் எழுப்புதல் சபையிலிருந்து சாமுவேல் அவர்கள் சிறப்பு பாடலை பாடுவார். தேவனின் வழிகளை அறிவார், தேவன் என்னை சோதித்த பின்னாம் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். தேவனின் வழிகளை அறிவார், தேவன் என்னை சோதித்த பின்னாம் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். நான் பலவீனமாயிருக்கையிலே இயேசுவே என்னை பலவானாய் மாற்றினீரே. நான் பலவீனமாயிருக்கையிலே இயேசுவே என்னை பலவானாய் மாற்றினீரே. உந்தன் அன்பு பெரியது, உந்தன்
நண்பு பெரியது. தேவனின் வழிகளை அறிவார், தேவன் என்னை சோதித்த பின்னாம் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். நாவியால் என்னை நிரப்புமே, நான் புது சித்தியாய் மாறவே. உந்தன் நாவியால் என்னை நிரப்புமே, நான் புது சித்தியாய் மாறவே. உந்தன் நண்பு பெரியது, உந்தன் நண்பு பெரியது. தேவனின் வழிகளை அறிவார், தேவன் என்னை சோதித்த பின்னாம் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். மாற மாற கவலை பெருகுதே, உந்த நண்பு வார்த்தையால் என்னை தேற்றுமே. காலங்கள் மாற மாற கவலை பெருகுதே, உந்த நண்பு வார்த்தையால் என்னை தேற்றுமே. உந்த நண்பு பெரியது, உந்த நண்பு பெரியது. தேவனின் வழிகளை அறிவார், தேவன் என்னை சோதித்த பின்னாம் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். தேவனின் வழிகளை அறிவார், தேவன் என்னை சோதித்த பின்னாம் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நம்மத்தில் அருமையான அன்பு ஐயா சாமுவேல் அவர்கள் ஒரு சிறப்பான பாடலை பாடி நம்ம எல்லாரும் மகிழ்வித்தாங்க. சாமுவேல் ஐயாவுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதே போல் பாப்பா ஷைனி அவர்கள் காலேஜ் படிக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் சொன்னதான அந்த அற்புதமான சாட்சிக்காக நான் மகளை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் எங்களுடைய செய்திகள் 316 இந்த சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்த சேனலை கண்டு கழியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கன மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஒரு சில வார்த்தைகளை, வேத வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. அந்தந்த வழிகள் என்ன என்று சொல்லி தலைப்பின் கீழே நான் சில வசனங்களை சொல்லி உங்களுக்காக கடைசியாக ஜெபித்து நான் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரத்தின் 5, 6, 7 வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே.
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இதை கேட்கிற பெரியோர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான என்னுடைய வேண்டுதல், உங்க வாழ்க்கையை, உங்க வழியை நீங்க கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் விரும்புகிற பாதையிலே நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். தேவனுக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா செய்கை, அது படிப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒப்புவித்தால் உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, பவுல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கர்த்தருக்காக ஒப்புவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாவற்றையும் கர்த்தருக்காக ஒப்புவித்தான். இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, உன் வழியை மாத்திரம் அல்ல, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன் குடும்ப பாரமா இருக்கட்டும், உன்னுடைய எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், உன் எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கர்த்தர் மேல உன் பாரத்தை நீ வைத்து விட வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல வச்சிடுப்பா, அவர் எல்லாவற்றையும் தாங்கி சுமந்து உனக்கு நன்மை செய்ய அவர் வல்லவர். தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரியும், என் வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் வந்தாலும், என் வாழ்க்கையில 1000 போராட்டங்கள் வந்தாலும், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வச்சிருவேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 49:11 வாசிக்கிறோம், உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆக எத்தனையோ வழிகள் இருக்கிறது, ஆனால் நீ தெரிந்து கொள்ளுகிற வழி எது? அதைத்தான் இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. உன் விருப்பத்தின்படி, உன் எண்ணத்தின்படி, உன் ஆசையின்படி எத்தனையோ வழிகள் இந்த பூமியில இருக்கிறது. ஆமா, உன் வழிகளின்படி நீ போனால் பைபிள் சொல்லுது, அவைகள் மரணத்தின் வழி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:6 வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, அவனவன் தன் தன் வழியிலே போனான். அவனவன் சுய விருப்பத்தின்படி, சுய எண்ணத்தின்படி அவனவன் தன் வழியே போனான். வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலிலே ராஜா இல்லை என்று அவனவன் தன் வழியாய் போனானே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு ராஜா உண்டு, உனக்கு ஒரு கர்த்தர் உண்டு, உனக்கு ஒரு சபை உண்டு, உனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அவனவன் தன் வழியாய் போகிறவன் அவன் பாதாளத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி, பாவ வழியை நோக்கி அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமா, அவன் வழியே அல்ல, நமக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா, நமக்கென்று ஒரு சபை இருக்கிறது, நமக்கென்று ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் தன் வழியே போனான். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ உன் வழியே போவதற்காக, உன் இஷ்டப்படி வாழ்வதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற. ஆமென். நீ சபையினுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற. ஆமென். நீ தாய் தகப்பனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற. ஆமென். நீ கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற. ஆகினால் தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆமா, எனக்கு அவர்தான் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ளான ஆடுகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் அவர் உங்களை நேர்த்தியான வழியிலே அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆமா, அவன் தன் வழியே, அதுதான் மரண வழி.
கர்த்தருக்கு தோத்திரம். இது ஏவாளின் வழி என்று வேதம் சொல்லுகிறது. ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் அவள் அதை மீறி அந்த கனியை தன் இஷ்டத்திற்காக தன் விருப்பத்தின்படி அவள் அதை புசித்தாள். ஆமா, அவள் ஆத்மாவிலே அவள் மரித்தது மாத்திரம் இல்ல, அந்த தேவன் தந்த ஆசீர்வாதமான தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். தான் இஷ்டத்திற்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. தான் இஷ்டத்திற்கு அவள் ஒரு காரியத்தை செய்தாள். கர்த்தருக்கு தோத்திரம். அந்த வழி அவளுக்கு மரண வழியாய் போயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கணவனுக்கு கீழ் இருக்கிறவள், அல்லது கணவனை பேச்சை கேட்டு செய்ய வேண்டியவள், அல்லது ஆண்டவருடைய பேச்சை கேட்டு செய்ய வேண்டியவள், தன் இஷ்டமா இந்த பழத்தை அவ பறித்து சாப்பிட்டதினாலே அவள் விழுந்து போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம். இரண்டாவதாக வேதத்தில் இன்னொரு வழியை குறித்து நான் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22 அதிகாரத்தின் 5வது வசனம் வாசிப்போம். மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். முதலாவது வழி தன் வழியே போகிற அனுபவம். அது தேவன் ஒரு நாள் விரும்புறதில்லை. அது ஏவாளின் வழி, அது தேவன் விரும்பாத வழி. இரண்டாவதாக மாறுபாடான வழி. கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாகட்டும். அதைத்தான் பிலேயாமின் வழி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னாகமம் 22 அதிகாரத்தின் 32வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பிலேயாம் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டியவன், தேவ ஜனத்திற்காக ஜெபிக்க வேண்டியவன், தேவ ஜனத்திற்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இவன் பணத்தின் மேலே ஆசை வைத்து இஸ்ரவேலின் ஜனத்தை சபிக்கும்படி போனான். அந்த அதிகாரத்தை 22-32 வாசித்தீங்கன்னா, ஆமா, அவனுடைய வழி எப்படிப்பட்ட வழியா? மாறுபாடான வழியா இருந்தது. தேவதூதன் அவனை சந்திக்கிறான். பிலேயாமே, உன் வழி அது மாறுபாடான வழியா இருக்கிறது. என் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டிய நீ, என் ஜனத்திற்கு நன்மை செய்ய வேண்டிய நீ, என் ஜனத்தை சபிக்கும்படி போகிறது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த வழியிலே என்ன இருக்கிறது? முள்ளும் கண்ணியும் இருக்கிறது. முள்ளு வெளியே தெரியும், ஆமா, குத்தி கிழிக்கும். கர்த்தருக்கு தோத்திரம். கண்ணி பூமிக்குள்ளே மறைந்திருக்கும். அது மேல நீ கால் வைத்தாது வெடிக்கும். அது உனக்கு தீமையை உண்டாக்கும். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, மாறுபாடான உபதேசம் உனக்கு வேண்டாம், மாறுபாடான வழிகள் உனக்கு வேண்டாம். தேவன் அதை ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உன்னை தீமையான வழியிலே கொண்டு போகும். மாறுபாடான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்களா? மாறுபாடான உபதேசம் உனக்கு சொல்லப்படுகிறதா? மாறுபாடான வழியிலே இந்த உலகம் உன்னை நடத்த முற்படுகிறதா? அவைகளை விட்டு இயேசுவின் பின்னால் வா. கர்த்தருக்கு தோத்திரம். பிலேயாமின் மாறுபாடான உபதேசங்கள், பிலேயாமின் மாறுபாடான ஸ்பாவங்கள் நமக்கு வேண்டியதில்லை. அப்படின்னா பிலேயாமுடைய மாறுபாடான உபதேசம்னா என்னங்க? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். எந்த குடும்பம், எந்த ஒரு தனி நபர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்களோ, நீங்க மாறுபாடா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு தோத்திரம். உதாரணமா வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்படின்னா வேதம் வார வாரம் தேவ ஆலயத்திற்கு போக வேண்டும்னு சொல்லுது. நீ சபைக்கு சரியா போகல அப்படின்னா ஆமா, நீ மாறுபாடவன்னு அர்த்தம். கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு அநேகர் வேலை 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 வேலை, ஆமா நான் பிஸி பிரதர், சர்ச்சுக்கு போறது கூட பயம், எனக்கு டைம் இல்லை, ஜெபிக்க எனக்கு டைம் இல்லை, வேத வாசிக்க எனக்கு டைம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலனா ஆமா, உன் வழி மாறுபாடான வழி. அதைத்தான் மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவது அவருடைய நீதியை தேடணும். கர்த்தருக்கு தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாமல் போனால் அவன் வழி எப்படிப்பட்ட வழி தெரியுமா? அது மாறுபாடான வழி. தேவனுடைய ஆலயத்திற்கு போகாமல் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்தவன் தான், நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டதா, நீ ஆண்டவருடைய பிள்ளைதான், சரிதான்.
ஆனா நான் சரியா சர்ச்சுக்கு போறது இல்லை பிரதர், நான் சரியா வேதம் வாசிக்கிறது இல்லை பிரதர், நான் சரியா பாஸ்டரோடு எனக்கு ஃபெலோஷிப் இல்லை பிரதர் அப்படின்னு நீ சொன்னா உன் வழி அது மாறுபாடான வழி. உன் வழியின் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறது இல்லை. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது வாசிக்கலாம், பின்வாங்கும் இருதயம் உள்ள ஒரு மனிதனை குறித்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன், பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும் நல்ல மனுஷனும் தன்னிலே தானும் திருப்தி அடைவார். பின்வாங்குகிற இருதயம் உள்ள மனுஷன், பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன், ஆமா அப்படிப்பட்ட மனுஷன் மேல தேவன் பிரியமா இருக்கிறது இல்லையா? அதைத்தான் லூக்கா 17:31-32 வாசிக்கும் போது இயேசு சொன்னாரு, லோத்துவின் மனைவியை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அவளை மீட்க விரும்பினார், அவருடைய குடும்பத்தை மீட்க விரும்பினார். அவர்கள் மேல் கிருபை வைத்து அவருடைய கரம் பிடித்து அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து மலையை நோக்கி ஓடி போக சொன்னார். மலை என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளம், மலை என்பது ரட்சிப்புக்கு அடையாளம், மலை என்பது இயேசுவுக்கு அடையாளம். உலகத்தை பின்னிட்டு பார்க்காதே, கர்த்தருக்கு தோத்திரம், ஆண்டவரை நோக்கி பார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய லோத்வின் மனைவி பின்னிட்டு உலகத்தின் பின்னால் பாவத்தை உலகத்தை அவள் பின்னிட்டு பார்த்ததினால் அவள் பின்வாங்கும் இருதயம் உள்ளவளாக இருந்ததுனால அவளால் மலைக்கு ஓடி போக முடியவில்லை. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த லோத்துவின் இருதயம் உனக்கு இருக்குமானால், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி இருக்கிறாயோ, சபையை விட்டு பின்வாங்கி இருக்கிறாயோ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ பின்மாற்றம் அடைந்து இருக்கிறாயோ, அது லோத்துவின் மனைவியின் வழி, அது பின்வாங்கும் வழி. அதை தேவன் ஒரு நாள் விரும்புகிறதில்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 38-39 வாசிக்கும் போது, பின்வாங்கி போவாயானால் உன்மேல் உன் ஆத்துமாவின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு, தேவனை விட்டு நீ விலகி போனால், பின்வாங்கி போனால் உன்மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கவே மாட்டார். கர்த்தருக்கு தோத்திரம். சவுல் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான், தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி போயிட்டான். ஆண்டவரை தேடினா ஆண்டவர் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கவே இல்லைங்க. பிறகு மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் தேடி அலைந்தான். தேவ பிள்ளையே, தேவனுடைய ஜனமே, உன் இருதயம் ஒரு நாள் ஆண்டவர் விட்டு பின்வாங்காது இருப்பதாக. பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்களை தேவன் ஒரு நாளும் நேசிக்கிறது இல்லை. அந்த வழி உனக்கு தூரமாய் இருப்பதாக. 4வது ஒன்றை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் துன்மார்க்கரின் வழியோ அவர்களை மோசப்படுத்தும். கர்த்தருக்கு தோத்திரம். துன்மார்க்கமான வழி, இது கெட்ட குமாரனின் வழி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம், தன் தகப்பன் வீட்டிலே இருக்க வேண்டியவன், சபையோடு இருக்க வேண்டியவன், ஆண்டவரோடு இருக்க வேண்டியவன், தன் தகப்பனை விட்டு அவன் துன்மார்க்கமாய், அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆச்சு? துன்மார்க்கமாய். இந்த செய்தியை கேட்கிற வாலிப தங்கச்சி, வாலிப தம்பியே, உன்னுடைய நட்பு யாரோடு இருக்கிறது? உன் ஐக்கியம் எங்கே இருக்கிறது? தோத்திரம். தீமையான சுபாவம் உள்ள நண்பர்களோடு கூட சேராதே, குடிகார நண்பர்களோடு கூட சேராதே, தீய பழக்கமுள்ள நண்பர்களோடு கூட சேராதே. தகப்பன் வீட்டிலே இருக்க வேண்டிய இளைய குமாரன் துன்மார்க்கமான நண்பர்களோடு கூட சேர்ந்து தன் தகப்பன் வீட்டை விட்டு அவன் வெளியே போனான். தன் தகப்பன் வீட்டை அவன் அலட்சியம் செய்தான். கர்த்தருடைய பிரசன்னத்தை அலட்சியம் செய்கிறவர்கள், தேவனுடைய சபையை அலட்சியம் செய்கிறவர்கள், உனக்கு தேவன் தந்த உன் தாயும் தகப்பனையும் அலட்சியம் செய்கிறவர்கள், அவங்க வழி துன்மார்க்கமான வழி. அல்லேலூயா. அதை நீ விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு வழியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 14-15 வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு. வேக வேகமாய் நான் போறேன்னு விரும்புறேன். தீயோரின் வழி என்று வேதம் சொல்லுகிறது. இது பாவிகள் கடந்து போகிற வழி.
இது அப்சலோமின் வழி. ஸ்தோத்திரம். ஆமா, அப்சலோம் தன் தகப்பனோடு கூட இருக்க வேண்டியவன் தீமையான ஆலோசனைகளை கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டியவன் ஆமா தவறான ஆலோசனைகளுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுடைய தீய வழி அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாலிபனே, உன் ஐக்கியம் எங்கே இருக்கிறது? வாலிப தங்கச்சியே, உன் ஐக்கியம் எங்கே இருக்கிறது? இந்த மனிதனுடைய வழி தீயோரின் வழியாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தாவீது என்கிற மிகப்பெரிய உன்னதமான தேவ மனிதன், ஜெபிக்கிறவன், தேவனை தேடுகிறவன், எல்லாவற்றிலும் கர்த்தரையே முன்னிறுத்துகிற ஒரு உன்னதமான மனிதனுக்கு மகனாய் பிறந்த இந்த அப்சலோம் தீய சிநேகிதரின் வழி அவனை தாறுமாறாக்கி போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆமா ஆதியாகமம் 49:5-6 வீட்டிலே வாசித்து பாருங்கள். தன் தகப்பன் ஆமா தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றான், ஆமா இவங்களோடு சேராதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியோடு சேராதே, அந்த சிம்சோனோடு அந்த ஆமா சிமியோனோடு கூட சேராதே. ஏன்? அவர்கள் ஆமா பட்டயம் மிகவும் மோசமான பட்டயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? ஆமா தான் வீட்டை தேடி வந்த, அதாவது உடைய சகோதரியை பெண் கேட்டு வந்த அவங்களுடைய உறவுகளை, அந்த மாப்பிள்ளை முதற்கொண்டு எல்லாரையும் ஆமா நம்ப வச்சு ராத்திரியோடு ராத்திரியா பட்டயத்தினாலே அவர்களை வெட்டி அழித்து போட்டான். அதனால தான் யாக்கோபு சொன்னான், என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் கருவி ஆமா அது ஆமா மோசமானது. அதனால தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றான், அவங்களோடு கூட நீ சேராதே. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நல்ல நண்பர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறவங்களை, வேதம் வாசிக்கிறவங்களை, ஊழியம் செய்கிறவங்களோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்கட்டும். தேவையான நட்புகள் வேண்டாம், தேவையில்லாத உறவுகள் வேண்டாம். ஜெபிக்காதலோடு கூட உன்னை இணைத்துக் கொள்ளாதே. தேவனோடு சபையோடு உன்னை இணைத்துக் கொள்ள பழகு. யாக்கோபு சொன்னது போல ஆமா லேவியின் பட்டயம் கொடுமையானது. நம்ப வைத்து ஆமா கழுத்தார்த்துட்டான்னு சொல்லுவாங்க பாருங்க, நம்ப வைத்து அவன் அநேகரை கொன்று போட்டானே. ஆகையினால் அந்த தீயோரின் வழி சேராதே என்று தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நாம் இங்கே கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கடைசியாக ஆமா மறுபடியும் வேதத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சங்கீதம் 37 இருந்து வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் முடிக்க போறேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. ஆமா, நிறைய வழிகளை நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்னேன், நேரம் இல்லை. அப்படிப்பட்டதான வழிகள் நமக்கு வேண்டாம். அதை தேவன் விரும்புறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறாக நீயும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகணும். தேவ சபையிலே அமர்ந்திருக்க பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அமர்ந்திருந்தா என்ன ஆமா கெயின் உண்டாகுமா? சங்கீதம் 62:1 வாசிக்கிறோம். ஆமா, அமர்ந்திரு, உனக்கு ரட்சிப்பு கர்த்தராலே வரும். அல்லேலூயா. கடன் பிரச்சனையா? வியாதியிலிருந்து சுகம் வேணுமா? பிள்ளைகளுக்கு திருமணம் தடையா இருக்கிறதா? வியாபாரத்தில் தடை இருக்கிறதா? ரட்சிப்பு வராதா? மீட்பு வராதா? ஆசீர்வாதம் வராதா? நன்மை வராதா? என் வாழ்க்கையில மாற்றம் வராதா? என் தலையெடுத்து மாறாதா என்று உள்ளம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு நண்பனே, எங்கள் வேதம் சொல்லுகிறது, அமர்ந்திரு. எங்க அமர்ந்திருக்கணுமா? ஆமா, அன்னாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தாள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, அன்னாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த ராத்திரி வேளையில நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 62 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அமர்ந்திருந்தால் என்ன உண்டாகும்? நீ என்ன நம்புறியோ அது உனக்கு வரும். வீடு, ஆமா
வேணுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, நீ நம்புறது உனக்கு வரும். நல்ல வாகனம் வேணுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, அது உனக்கு வரும். நல்ல அரசாங்க வேலை வேணுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, அது வரும். உனக்கு என்ன நன்மைகள் தேவையோ அதை தேடி அங்கேயும் அலையாதீங்க பிரதர், உங்களுக்கு வரும். எப்போ? அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது. கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் கடன் பிரச்சனைகள் மாற, உங்கள் தடைகள் உடைக்கப்பட, திருமண தடைகள் உடைக்கப்பட, திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்கள் உண்டாக, உங்கள் வாழ்க்கையில நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க, உங்க வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பார். தேவ சமூகம் எல்லா நன்மைகளையும் உனக்கு கொண்டு வரும். உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகள் யாவையும் கர்த்தர் உடைப்பார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்படும். உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரங்கள், சூனியங்கள், செய்வினைகள், ஏவல்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். பயப்படாதே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உன் ஜெப தேவை என்ன? அப்படியே கண்களை மூடி அப்படியே கர்த்தரை நோக்கி உன் கரங்களை ஏறிடுங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றத்தக்கதாக நமத்தில் அருமையான அன்பு சகோதரி தெபோரால் அம்மு அவர்கள் நமத்தில் வந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். நம்ம அப்படியே ஜெப நிலையில ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி. இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியக்காரை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வழிகளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜனங்கள் கர்த்தாவே யாரெல்லாம் மாறுபாடு ஆண்டவரே வழிகளில் நடக்கிறார்களோ, ஆண்டவரே பின்வாங்கி போன வழியில் நடக்கிறார்களோ கர்த்தாவே ஸ்தோத்திரம். தகப்பனே தீமையான பாதையில் நடக்கிறார்களோ அவங்க எல்லாரும் தேவன் தாமே நாளை தொட்டு ஏசப்பா ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷ வண்ணமாய் கர்த்தாவே வியாதி உள்ளவர்களாக ஜெபிக்கிறோம். தேவன் தாம் இந்த நாளில் ஏசப்பா யாரெல்லாம் வியாதியில் கஷ்டப்படுறாங்களோ கதை தாமே வல்லமை புறப்பட்டு போய் அவங்களை சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் தகப்பன் தாமே வியாதிகளை எல்லாரும் ஏசப்பா தொட்டு சுகமாக்குவீராக. ஆண்டவரே, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எல்லாம் தடைகளை உடைத்து கர்த்தாவே ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த ஆண்டில் ஏசப்பா திருமண காரியங்களை வாய்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சொந்த வீடு இல்லாதவர்களாக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே சொந்த வீடுகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் கர்த்தாவே பருப்புக்கேற்ற வண்ணமாய் நல்ல வேலையில தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வியாபாரங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே வியாபாரம் செய்கிற எல்லாரையும் தேவன் தாமே கர்த்தாவே அதிகமாய் ஆசீர்வதித்து கர்த்தாவே 30, 60, 100 மடங்கான கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, ஜெபங்களோடு விண்ணப்பங்களோடு கர்த்தாவே சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதங்களையும் அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன் தாமே கர்த்தாவே. இந்த நாளில் ஏசப்பா உன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே ஏசப்பா பெரிய அற்புதம் அதிசயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் தேவன் செய்யப்படுறதாக அப்பா கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.